வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் வீட்ல குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சம்பா வீட்ல செஞ்ச காரா பாத். உப்புமா அப்படின்னாலே வீட்ல ஹஸ்பண்ட் பசங்க எல்லாம் வேண்டவே வேண்டாம்னு சொல்றாங்களா? அப்போ இப்படி செஞ்சு பாருங்க, எல்லோருக்கும் பிடிக்கும், எல்லாரும் சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு கேரட், 2 பீன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எல்லா காய்கறியும் சின்ன சின்னதா நறுக்க போறோம். நான் எல்லா காய்கறியும் நறுக்கிறதுக்கு முன்னாடி நான் வாஷ் பண்ணிட்டேன், அதனால ஸ்ட்ரெயிட்டா நறுக்கிறதுக்கு வந்துட்டேன். நீங்களும் காயை நறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பீன்ஸ் சின்ன சின்னதா நறுக்கிறோம். பீன்ஸை நறுக்கியாச்சு, ஒரு தட்டுல எடுத்து வச்சுப்போம். அடுத்து கேரட்டை தோலை சீவிட்டேன். இப்ப அதை சின்ன சின்னதா நறுக்க போறேன். இன்னைக்கு நான் 1 கேரட் 2 பீன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இல்ல நான் 2 கேரட் போடணும் அப்படின்னாலும் தாராளமா போடுங்க. நீங்க எவ்வளவு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணலாம், டேஸ்டா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, ஆனியன் எல்லாம் சேர்க்கும் போது டிஷ் நல்ல கலர்ஃபுல்லாவும் அப்படைசிங்கா இருக்க போகுது. கேரட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பச்சை மிளகாவை 2 துண்டா நறுக்கினா போதும். அடுத்து வெங்காயம் எடுத்து வச்ச வெங்காயத்தை தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதா நறுக்க போறோம். இதுல முக்கியம் என்னன்னா எல்லா காய்கறியும் சின்னதா நறுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இங்க பெரிய பெரிய பீஸா போட்டீங்கன்னா டேஸ்டாவும் இருக்காது, அது ஒன்னா சேரவும் சேராது. அதனால நீங்க கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சின்ன சின்னதா நறுக்குங்க. வீட்டுல சாப்பர் இருக்கு அப்படின்னாலும் சாப்பர்ல போட்டு ஒரு காயா நீங்க குட்டி குட்டியா நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து கடைசியா தக்காளி நறுக்க போறோம். தக்காளி இதே மாதிரிதான் 4 பீஸா போடாம நீங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எல்லா காய்கறியும் நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. கேரட், பீன்ஸ், ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி எல்லாம் இப்ப தயாரா இருக்கு. அடுத்து நம்ம சம்பா கோதுமை எடுத்துக்க போறோம். 150 கிராம் எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க, ஃப்ளேம் மீடியம்ல இருக்கட்டும். ஒரு கடாய் போட்டுக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். சுட்ட அப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அந்த சூட்ல கடுகு கொஞ்சம் வெடிக்கும். வெடிச்ச உடனே 1/4 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து சேர்த்துக்கோங்க. உடைச்ச உளுந்து சேர்த்து கொஞ்சம் அப்படியே பெரட்டி விட்டீங்கன்னா அந்த உளுந்து டக்குன்னு கருப்பாகாது. இப்ப கொஞ்சம் கலர் மாறும் போது கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் இதுல சேர்த்து ஒரு கலரி விடுங்க. அடுத்து கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்த அப்புறம் கொஞ்சம் நல்லா நீங்க வதக்கணும். வதக்கும் போது அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி டிரான்ஸ்லூசன்டா ஆகும். அந்த சமயத்துல நறுக்கி வச்ச தக்காளியும் பச்சை மிளகாவையும் இதுல சேர்த்து கொஞ்சம் அந்த சூட்ல வதக்கும் போது பாத்தீங்கன்னா தக்காளியில கொஞ்சம் சாஃப்டா ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப மிச்ச காய்கறிகள் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எல்லாமே இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒரு கலரி விடுங்க. இப்ப இதுல ஒரு 50 ml தண்ணி மட்டும் ஊத்துங்க. ஏன்னா இந்த காயெல்லாம் இப்ப நம்ம நல்லா வேக விடணும். ஒரு 50 ml தண்ணி மட்டும் ஊத்திட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் ஒரு மூடி போட்டு இந்த கடாயை மூடி வச்சிருங்க. இந்த 3 to 4 நிமிஷம் எதுக்குன்னா அப்பதான் அந்த காய்கறி எல்லாம் நமக்கு நல்லா வேகும். அதுக்காக தான் உங்களை
கொஞ்சம் தண்ணி ஊத்தி காய வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி மூடி வைக்க சொன்னோம். இப்ப மூடியை திறந்தாச்சு. பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இன்னொன்னு ஒரு 400 ml தண்ணிய இதுல ஆட் பண்ண போறோம். இந்த காராபாத்துக்கு செய்ய தேவையான உப்பையும் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு த்ரூஅவுட்டா மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்ப அந்த தண்ணி ஒரு கொதி வருது பாருங்க. இப்போ ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூளியும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த சம்பா கோதுமைய இப்ப இந்த கொதிக்கிற தண்ணியில சேர்க்க போறோம். சேர்த்து கைவிடாம கலரி விடுங்க. அப்பதான் இந்த சம்பா கோதுமை கட்டி தட்டாம இருக்கும். இந்த காய்கறிகளோட ஒன்னா சேரும். இப்ப ஃப்ளேம் லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ண போறோம். 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க, எவ்வளவு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் கீயை மட்டும் அது மேல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியிலேந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ளேமை லோவா வச்சு அடியிலேந்து இந்த நெய்யை மிக்ஸ் பண்ணி விடுங்க. வா, எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கே. எல்லா காய்கறிகளும் போட்டு கலர்ஃபுல்லா இருக்கு, ஃபிளேவர்ஃபுல்லாவும் இருக்குங்க. நல்ல வாசனை வருது. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாவ், எவ்வளவு சாஃப்டா இருக்கு. அப்படியே ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரி சாஃப்டா டேஸ்டா வருது பாருங்க. இந்த காராபாத்தை குயிக்கா நம்ம பண்ணிடலாம். பிளஸ் நிறைய காய் நம்ம போடுறதுனால ஹெல்தியான ஆப்ஷனாவும் இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் இது பிடிக்கும். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கும் செஞ்சு பார்க்கலாம், இல்ல டின்னருக்கும் செஞ்சிடலாம். இந்த காராபாத்தை ஹோட்டல் ஸ்டைல் கோகனட் சட்னியோட சாப்பிட்டா இன்னும் பிரமாதமா இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி பண்ணணுங்கிறத நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.